صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இந்த நிஸ்பத்திலிருந்தும் பேச வைப்பவன் யாரும் இல்லை, இன்னும் பல நிஸ்பத்திலிருந்து கேட்பவனும் யாரும் இல்லை. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மட்டத்தில் ஒவ்வொருவரோடு சேர்க்கப்படும். அங்கே பள்ளிவாச வேலை கட்டிகிட்டு இருக்கோம், மனசான கட்டிகிட்டு இருக்கான். இப்போ அங்கே பார்த்தா டீ கடை இருக்குது ஏற்றாப்புல. அந்த கொத்தனாருங்கெல்லாம் அங்கே சுற்றி 4-5 இடம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டீ கடைக்கு வந்து உட்காந்துருக்காங்க. மசாலை நடக்குது, அந்த அண்ணன் இன்னொருத்தவங்க வீடு கட்டுறாங்க. ஒரு 4-5 வீடு நடக்கும். இன்னும் கொத்தனாருங்கெல்லாம் வருவாங்க, பேசுகிறோம். எல்லாம் டீ குடிச்சிட்ருப்பாங்க. டீ டைம் 11 மணிக்கெல்லாம் அவங்க என்ன பேசுவாங்க, அந்த பில்டிங் யாரே கட்டுறது, அது முன்சாமி கட்டுறாரு, இது யார் அவன் என்ன பேசிக்கணும், இது கோவிந்தசாமி கொத்தனார் கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு பேசிக்குவாங்க. அவனுக்குள்ளே அவங்க பரிபாஷையை வச்சு பேசிக்கணும். இல்லை அவனுங்க போயிட்டானுங்க. 11:30 மணிக்கு மேஸ்திரிங்களாம் வருவானு, அந்த கொத்தனார் வேலை வரணும். அது யார் கட்டுறது, அவனுங்க பேசிக்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து மோகன் சார் கட்டுறாரு, அவர் மேஸ்திரி. இந்த பில்டிங் யார் கட்டுறது, இந்த பில்டிங் சங்கர் சார் கட்டுறாரு, அப்படி பேசிக்கிறோம். அவங்க போயிடறாங்க. 12 மணிக்கு இன்ஜினியரிங்லாம் வராங்க. இந்த மேஸ்திரி இன்ஜினியர் இருப்பார்ல அவர், அது யாரை கட்டுறது, அது அப்பாஸ் இன்ஜினியர் கட்டுறாரு, இது வந்து சுல்தான் இன்ஜினியர் கட்டுறாரு, அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு லொஹர் தொழில் மக்கள்லாம் வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, இது யார் கட்டுறது, ஜுபேரஸ் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே கொண்டு போயிடறாங்க. அது யார், அது வந்து இந்த சுல்தான் ஹபீபுல் அவர் கட்டுறாரு. அங்கே எங்கே போயிடறாங்க, எங்கேருந்து இப்படி போது பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களும் என்ன பேசிக்கிறாங்க, எது உண்மை. டீ கடையில் எல்லாம் சந்திக்கிறாங்கல்ல, கொத்தனாருன்னு பேசிக்கிறாங்க. இந்த கொத்தனாருன்னு இவர் கட்டுறது, அது உண்மையாக பொய்யா. அடுத்து மேஸ்திரி மேலே போகிறானு, அது உண்மையாக பொய்யா. அடுத்து என்ஜினியர் சொல்கிறானுங்க, அது உண்மையாக பொய்யா. அடுத்து காசு கொடுத்தாரு அவரை சொல்கிறானு, அது உண்மையாக பொய்யா. ஜி இது எது உண்மை எது பொய். 4 பேர் வந்துருச்சு அன்றைக்கி, ஒரு நாள் ஒரே நாள் 4 பேர் சொன்னதும் உண்மைதான். அந்த முனுசாமி இருக்காரு, அவர் தான் கட்டுறாரு. அவரை கட்ட வச்சது மோகன் மேஸ்திரி. அவரை கட்ட சொல்லி அவரை தூண்டி விட்டது யாருங்க, அப்பாஸ் இன்ஜினியர். அப்பாஸ் இன்ஜினியர் தூண்டி விட்ட காசு கொடுத்தது யாரு, அஜரத்து. நம்ம அங்கோடு நிப்பாட்டிக்கிறோம். சூஃபியாக்களை பற்றி யார் கட்டுறது, மௌலாயி மௌலா. இது இந்த வீட்டுக்கும் மௌலா தான். எங்கே போய் நிற்கிது, கிளையாக போய் எங்கே, இங்கே எங்கே முடியுது, அது மௌலா தான் அங்கேயும் சேரான். இது எங்கே முடியுது, ஒரு அடுக்காக போய் அங்கேயும் மௌலால் தான் முடியும். நாம் அதோடு நிற்பக்கூடாது, தாண்டி போயிடணும். இவற்றை எல்லாம் தூண்டி விட்டது யாரு, அவன் பக்கம்தான் ஹைரோ ஷர்ரை கொண்டு போய் சேர்க்கணும், நன்மையும் தீமை. அதுக்கு மூலம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும். தெரிஞ்சுங்களா. 5 ரோடு பாலம் கட்டினது யாரு, ஜெயலலிதா கருணாநிதியா. ஜெயலலிதாங்க. கருணாநிதி யார் சொல்ல, கருணாநிதினு அந்த ஆள் கட்டல, ஜெயலலிதா தான் கட்டினது. அந்த மட்டில் அதான் பேசுவாங்க. தெரிஞ்சுங்களா. கீழே இன்ஜினியர் இப்போ யார் கட்டினா, 5 ரோடு நம்ம இங்கே இன்ஜினியர் இருக்கார்ல, அவரு BS ரஹ்மான் இன்ஜினியர், அவர் தான் கட்டினார், அவரை பேசிக்குவாங்க. அது கீழே வாங்க கொத்தனார் பேசிக்குவாங்க. அப்போ நாம் என்ன பேசிக்கணும், அது யார், மௌலாயி மௌலா. தெரிஞ்சுங்களா. மௌலாயி மௌலா. ஒரு தடவை நானும் நாகப்பட்டினம் பீர்பாய்கள் எல்லாரும் நான் மௌலான்னு சொல்கிறதுக்கு, மௌலாவுக்கு இன்னொரு பேர் சர்க்கார் அப்படின்னு சொல்லிக்குவோம். தெரிஞ்சுங்களா. சர்க்கார் பிச்சையில் வாழ்கிறான்னு, இந்த மௌலாவுடைய தஜல்லியே சர்க்காருடைய பிச்சையில் வாழ்ந்துருக்கிறார். அந்த மௌலாவுடைய தஜல்லியே சர்க்காருடைய பிச்சையில் வாழ்ந்துருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சுங்களா. ஒரு தடவை காரில் போயிட்டுருக்கோம், நானும் கார் டிரைவர் யார், மௌலா ஒரு காரில் ட்ராவல் பண்ணோம். எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும், பின்னாடி உட்காந்துருக்காங்க. புதுசாக முடிதவங்க உட்காந்துருக்காங்க.
அவர் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறார், அவர் சீர்காழி ரோடு ரொம்ப மோசமான சர்க்கார் வந்து 6 மாதம் போட்டு கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கி சர்க்கார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே வர்றாங்க. சர்க்கார்னு பேசிட்டே வர்றாரு. இன்னொரு இந்து சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாரா சர்க்காருன்னு? நீ ஸ்டேட் கவர்மெண்ட் சர்க்காருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலாம்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம்ல, அது சர்க்கார் தானே. அவரும் முழிக்கிறார். இவர் தெளிவாக பேசுகிறார். என்ன ரொம்ப மோசமாக இருந்துச்சு, 6 மாதம் சர்க்கார் அதையும் போட்டாங்க லாடு ஃபசலை கொண்டு. முதல்ல சிதம்பரம் லால்பேட்டை ரோடு ரொம்ப இதாக இருந்துச்சு, சர்க்கார் அதை லாடு பட்சில் சர்க்கார் அதை போட்டு கொடுத்தாங்க. இது அடுத்தது இப்போ இது முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் அது சர்க்கார் இருந்துச்சா 6 மாதத்தில் போட்டுருவாங்கங்கிறாரு. எங்கே நிற்கிறார்? அதான் உண்மையாக அதுதானே. நீ யார் வேணால் சொல்லிக்கோ, ஒரு கான்ட்ராக்டர் ஜெயலலிதா போட்டாருன்னு சொல்லு, இந்த ரோடு கருணாநிதி போட்டாருன்னு சொல்லு, அப்படி என்ஜினியரிங் பேர் சில பேர் என்ஜினியரிங் பேர் சொல்கிறாங்க, சில பேர் கொத்தனார் பேர் சொல்கிறாங்க, சில பேர் கான்ட்ராக்டர் பாரு அவர் பேர் சொல்கிறாங்க, சில பேர் அதுக்கு உத்தரவு போட்டார் ஜெயலலிதா கருணாநிதி அவங்க பேர் சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் தூண்டி விட்டு மௌலா. கருணாநிதி தூண்டி விட்டது மௌலா, ஜெயலலிதாவை தூண்டி விட்டது மௌலா, இந்த முதல்வரை தூண்டி விட்டது மௌலா. நீ அங்கேயே நிற்க மாட்டேங்கிற, கீழே இறங்குற. நீ கீழே இறங்கினா அந்தஸ்து கீழே இறங்குச்சுன்னு அர்த்தம். நீ மேலே நிற்கிறவங்க அந்தஸ்து மேலே இருக்கு. மந்திரி லெவலில் பேசும்போது கருணாநிதியா ஜெயலலிதா, நீ வந்து இன்னும் இன்ஜினியர் லெவலில் பேசும்போது இவனா அவனான்னு பேசும், மேஸ்திரி லெவலில் பேசும்போது அவனா இந்த மேஸ்திரியா அந்த மேஸ்திரியா, கொத்தனார் லெவலில் பேசும்போது இந்த கொத்தனாரா அந்த கொத்தனார். நீ ஏன் கீழே இறங்குற? நீ ஏன் கீழே இறங்குற? நீ எல்லாத்துலேயும் மேலேயே போ, மேலேயே போ. போய் ஒன்று எல்லாத்துலேயும் அதான் பொருந்தும். சாப்பாடு யாரும் ஆக்குனாங்கன்னு சொல்லுவாங்க, இர்ஃபானியாவில் சாப்பாடு ஆக்கிட்டு போடுறாங்க, அதான் சொல்லுவாங்க. ஆமினாக்கா லெவலில் என்ன பேசிட்டு சாப்பாடு ஆக்குனாங்க, அந்த ஆமினாக்காவா அவங்க பையனா, அந்த லெவலில் அவங்க பேசிக்குவாங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா ரெண்டு அவங்களுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்கள்ல, விளைஞ்சிங்களா, அந்த அம்மா கோவிந்தம்மா ஆச்சு, அந்த அம்மா தான் செஞ்சு பேசிக்குவாங்க. நம்ம லெவலில் எப்படி இருக்கணும்? எங்கேயுமே கீழே இறங்கக்கூடாது, ஹை லெவலில் இருக்கணும் எப்பயுமே. அதுதான் அசலே, அதுதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், ஒவ்வொரு ஆத்மாவும் அதை எதை சம்பாதிக்கிறதோ, ஹைரோ ஷர், நன்மையும் தீமையும் எதை சம்பாதிக்கிறதோ அது சம்பாதிக்கக்கூடிய அந்த நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவன் யாருங்கிறான். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் எதை கஸ்பு செய்கிறதோ. நீ இன்னும் கஸ்புடைய பாடம் படிக்கல. மனுஷன் மஜ்பூராகவும் இருக்கிறான், முக்தாராகவும் இருக்கிறான். அந்த பாடம் இன்னும் படிக்கல. நீங்கள் எந்த அடிப்படையில் முக்தார், எந்த அடிப்படையில் மஜ்பூர் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? பாடம் படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிங்களா? படிக்கணும். நம்ம தாலீம்ல பின்னாடி வருது. தாலீமை மனப்பாடம் பண்ணணுமா, அதனுடைய விளக்கங்களும் தெரிஞ்சுக்கணும். எந்த அடிப்படையில் முக்தார், எந்த அடிப்படையில் மஜ்பூர் சொல்லுங்க. இந்த பாடங்கள்லாம் இருக்குன்னு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்? நம்ம தான் லாயில பேசிட்டு நல்லா தேவை புரிச்சு காலையில் இட்லி கொடுத்ததில்ல, சட்னி கொடுத்ததில்ல, சாம்பார் கொடுத்ததில்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. ஒரு இடத்துல வரும் ஷைத்தான் நம்மளை குழப்பி விட்டுருவோம். அதில் வந்து நமக்கே நம்ம விசுவாசம் வந்துடும். அதுக்கு தான் பின்னாடி பாடங்கள். லாயிலா இல்லா பாடம் தான் அசல் பாடம். அதில் பின்னாடி வந்து ஷைத்தான் சில குழப்பங்களை உண்டு பண்ணிடும் நமக்கு. இதுவா அதுவா, இப்படி சரி, இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமான்றது. நாம் அந்த இடத்துல வாட்சவங்களை அடிக்கூடாது. புரிஞ்சுங்களா? அந்த இடத்துல எது ஹயரு எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான தாலிமுடைய அடுத்தடுத்த பாடம். புரிஞ்சா இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாழ்நாள்லாம் ஓதுறீங்க, பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்தார், இன்னும் அல்ஹம்துன்னா ஓதுறீங்களா? அல்ஹம்துவா அல்ஹம்தேவா தப்பா சொல்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹின்னு தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உங்களுக்கு சொல்லி பார்த்தா தப்பா அல்ஹம்துன்ற மாதிரி தெரியுது, அல்ஹம்துன்ற மாதிரி தெரியுது. தேவா துவா என்னதான் சொல்லுவீங்க நீங்கள்? அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வாழ்நாள்லாம் ஓதுறதுமா, நல்லா மனப்பாடம் ஆச்சு, அல்ஹம்து தான் ஓதுவீங்க, வாய் வந்துருச்சு. குர்ஆன்ல வேறு இடத்துல ஓதுறீங்க, கத்தல தாவூது ஜாலூத்தன்றது குர்ஆன் ஆயத்து. கத்தல தாவூதாவா தாவூதுவா சொல்லுங்க, தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் நஹு படிக்கணும். நீங்கள் நஹு படிச்சிருந்தா குல்லு ஃபாயிலின் மர்ஃபூன் குல்லு மஃபூலின் மன்சூபுன், ஃபாயில் தான் ரஃபா செய்யப்பட்டிருக்கும், மஃபூல் நசபு செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஜாலூத்தை கொன்றது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ கத்தல தாவூது ஜாலூத்தேன் தான் வரும்.
நீ கத்தல தாவூத ஜாலூத்துன்னு சொன்னால் அர்த்தம் மாறிடும். அதனால தாவூது தான் ஒரு தாவூத சொல்லவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ சரியாக வாழ்நாள் போயிட்டே இருந்துச்சு, தாலீம் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த தாலீம் போதும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடங்கள் போதும். எல்லாம் தேவை பிரிச்சுனா நீங்கள் எல்லா பக்கம் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அடைஞ்சிங்களா? மனிதர்களோ அல்லது ஷைத்தானோ மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வந்து குழப்பம் உண்டாக்கும். இன்னும் பெரிய நல்லா தேவை பிரிச்சா அவருக்கு ஏன் தேவை பிரிச்சல அடுத்த பாடம் வரும். அவனையும் நல்லா குருடனா படித்தான். நீங்கள் அதுக்கு பின்னாடி பாடங்களை விளங்கணும். நீங்கள் இவரையும் எல்லாம் பார்வை உள்ளவனாக படித்தான், அவனையும் எல்லாம் குருடனாக படித்தான்னு கேள்வி வரும். ஏன் எல்லாம் இறக்கம் இல்லையா? இல்லை அவனுக்கு பார்வை உள்ள படிச்சு போய் எனக்கு குறைஞ்ச பேர் துனியாவில். ஏன் அல்லாஹ் அவனுக்கு குருடனாக படித்தான்? அல்லா அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டான் இல்லையா? அல்லா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேங்கிறான். அப்படி இருக்க எப்படி அவனை அநியாயம் செய்தான் என்ன பதில் சொல்லுவீங்க? நீ உனக்கு எல்லாம் பார்வை கொடுத்துருக்கான், பக்கத்தில் ஒருத்தருக்கு பார்வை இல்லை, அவன் கஷ்டப்படுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே சிரமப்படுற 2 கண்ணு இல்லாமல் ஏன் எல்லாம் அவனுக்கு கண்ணு கொடுத்துருக்க வேண்டியதானே? கொடுத்துருந்தா சந்தோஷமாக இருப்பான். எல்லாம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் என்ன அநியாயம் செஞ்சான்? அவன் நடுவில் யாருக்காவது அநியாயம் பண்ணி யாரோ கொள்ளை தப்பு செஞ்சு அதனால் கண்ணு போயிடுச்சுன்னா கூட அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனையாக எல்லாம் கொடுத்தான்னு சொல்லலாம். பிறக்கும் போதே கண்ணு இல்லை, இப்போ அல்லாஹ் அவனுக்கு அநீதி செய்தான்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கீங்க. அதுதான் தாலீம் அடுத்த பாடம் போடணும். இப்போ ஷேகமார்கள் தாலீம் மிசாராத்தி சுலூக்குன்னு பாடம் வச்சுருக்காங்கல்ல, அது சும்மா கிடையாது. ஒன்று எதுக்காக வேண்டி யுஎஸ்வி சுஃபி சுதூரி நாஸ் மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ், மனிதனுடைய கல்புகளில் சைத்தான் மனித உருவத்திலும் சைத்தானுடைய உருவத்திலேயும் குழப்பங்கள் போடுவான். மனித உருவத்தில்னா ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் கேட்குற கேள்வி, சைத்தான்னா கல்புக்குள்ளே பூந்து உள்ளே போட்டுருவான். உன் கல்புக்குள்ளே யாரும் கேட்க மாட்டாங்க, உன் கல்புக்குள்ளே சிந்தனை வந்துடும். இப்படி போட்டு குழப்பி எடுத்து உன்னை இல்லாமலாக்கி தாலி மட்டும் தூரமாக்கிடுவான், சிலா விட்டு தூரமாக்கிடுவான் ஒருத்தன். அப்படி ஒருத்தன் இருக்கான் 1 நம்பர் சைத்தானும். அந்த தாலிமாத்துக்கள் உனக்கு பின்னாடி தாலிமெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு ஒதுக்கூடாது. ஒவ்வொரு தாலிமும் ஹக்காய்க்குடைய பாடம் படிக்கணும், ஹக்காய்க்குடைய பாடம் படிக்கணும், ஹசராத் ஹம்சா படிக்கணும், நுக்காத்தே ஹக்காய்க்கு படிக்கணும், எல்லாம் படிக்கணும். படித்தா தான் அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியும். இப்போ சொல்லுங்க, இன்னல்லா லைசாவி லல்லாமில் இல் அபீத், அடியார்களுக்கு அணுவத்தனையும் அநீதி செய்யாத ரப்பு அவனையும் குருடனா படித்தான். பார்வையினா படிச்சிருந்தா பார்வை இருந்தால் சந்தோஷமா வாழ்ந்துருப்பானே. என்ன பதில் சொல்லுங்க? ஒரே வார்த்தை பதில் என்னங்க? இக்திசா. அவன் இக்திசா. அல்லாஹ் அவனை குருடனா படைச்சான்னு சொல்லக்கூடாது. அவன் அல்லாவுடைய இல்முல குருடனா இருந்தான், அல்லாஹ் அப்படியே காமிச்சான், அவ்வளோதான். யார் எப்படி இருந்தாங்களோ அப்படியே காட்டுறது தான் அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் அவனை குருடனாக ஆக்கல. அல்லாஹ் ஜல்லஷான் குருடனை குருடனாக காண்பித்தான். காண்பித்தது மட்டுமில்லை, அல்லாஹ் தாலா அந்த குருடனாக இருக்கிறானேன்னு கை விட்டுறல அவனை. அந்த குருடனும் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆத்தா குல்ல ஷையின் ஹல்கஹு, ஒவ்வொருவரும் அவன் எப்படி அல்லாஹ்வுடைய இல்மு இருந்தானோ அந்த ஹல்கா அந்த இக்திசாவை அல்லாஹ் கொடுத்துட்டான். சும்மா ஹதா, அவரவர்கள் வாழ்வதற்குண்டான வழிமுறையை காமிச்சு கொடுத்துட்டான். குருடனா வச்சான் கை விட்டான் நல்லதா இல்லை, அவன் கடைசி வரைக்கும் வாழ்றான், கல்யாணம் முடிக்கிறான், புள்ள பக்கிறான், எல்லாமே செய்யறான். நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், ஒரு புருஷன் மட்டும் 2 பேரும் கண்ணு இல்லை. அவன் பிள்ளைங்க 2-3 பேர் எல்லாம் கண்ணு இல்லை, 8 வயசு 7 வயசு பிள்ளைங்க எல்லாம் கண்ணு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் இடத்துல வேலை செஞ்சோம், கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்தாங்க, கண்ணு இல்லாதவருக்கு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். நான் அவ்வளோ பார்த்ததில்ல, அவள் என்னையே பார்த்ததில்லை. ஆனால் எல்லாம் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்லாம் கண்ணுள்ள பிள்ளைகளாக இருக்காங்க. 2-3 பிள்ளைங்க எல்லாம் அம்மா அத்தா கை பிடிச்சி குடிக்கிறாங்க, பாத்ரூம் கூட்டி போகிறாங்க, கூட்டி விடுறாங்க. ஃபோன் அத்தான் வச்சுருக்கிறாரு, எப்படி தான் பார்ப்பாருன்னு தெரியல ஃபோன் எப்படின்னு. பையனை கொடுத்து, எப்பா வண்டி வந்துருச்சு, ஆட்டோக்கார வர சொல்லுன்னா ஆட்டோ ஃபோன் போட்டு கொடுங்க. அத்தான், ஹலோ அண்ணா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துடும்ண்ணே, ஸ்டேஷன் வந்துடுறீங்களா அப்படின்றாரு. ஆஃப் பண்ணிப்பா. எல்லாம் பசங்களே வேலை செய்கிறாங்க கூட இருந்து அத்தா அம்மாவை. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்படி எப்படி எல்லாருடைய இல்மல் இருந்தார்களோ அப்படியே வெளியே கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வழிமுறைகளையும் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கு எப்படி வாழணுங்கிற வழிமுறையும் அதா குல்ல ஷையின் ஹல்கஹு சும்மா ஹதா. கை இல்லாதவனை படித்தான், அவனை வாழ்வதற்கு வழி உண்டாக்கிட்டான். கால் இல்லாதவனை கால் இல்லாமல் படித்தான், அவன் வாழ்வதற்கு வழி உண்டாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. பைத்தியக்காரனா படித்தான், அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை வச்சு எந்த குறையும் எல்லாம் வைக்கல. அவரவர்களுக்கு அவரவர்கள் வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். நாயா படித்தான், நாய்க்கும் எல்லாம் அநீதி செய்யலை. அல்லாஹ் லைசபில் அல்லாமில் அபீத்,
அடியார்கள் யாருக்கும் அநீதி இழைப்பவன் அல்ல. ஒரு நாய் கூட அல்ல அநீதி செய்ய மாட்டான். நாயா படிச்சா அது சந்தோஷமா வாழுது. நாய் வருத்தமா இருக்கும், நாயா படிச்சானே, நாய் பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பா, நாயா அலையறேன், நாய் வருத்தப்படுத்தாப்ப. நாய்க்கு பேசக்கூடிய வாய் இருந்தால் கேட்டு பாருங்கன்னு. ஒரு நாய்க்கு பேசக்கூடிய வாய் இருந்து போய் கேட்டு பாருங்க. நாய் பொழப்பா வாழ்றேன் இல்லை, ஒரு காலையில் சார் நாயா அலையிறேன் அப்படின்னு நாய் வருத்தப்பட்டுக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது மகிழ்ச்சியா இருக்கும். பன்னிக்குட்டியாக வாழுது, அது சந்தோஷமா. ஆத்தா குல்ல ஷீன ஹல்கவு, அதனுடைய ஹல்க் என்ன, சூரத் என்ன, சீரத் என்ன, அஹ்லாக் என்ன, எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். சும்மா ஹதா, அதற்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அல்லா வாழ வச்சுட்டான். குறையே சில நேற்று போகிற வழியில் ஒரு நாய் பட்டு மேலே ஏற்றி விட்டார். அது வேணும்னு ஏற்றினாரா, ஃபாஸ்ட்டாக திருநூரில் போயிட்டு இருந்தார், போய் ஏற்றி விட்டார்ல. நான் சொன்னேன் வேணும்னு ஏற்றினா ரெண்டும் கலந்து தவிர்ந்திருக்கலாம். ஒரு நாயை அடித்தா சவாபு கிடைக்குமே, நாயை அடித்தா ஃபக்துலுஹுன்னு வந்துருக்கு ஹதீஸில், அதை கொன்று விடுங்கள், நாயை கண்டா கொன்றுங்கன்னு வந்து ஹதீஸில். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு நாய் இவ்வளோ கருணை காட்டாங்க பாருங்க. பள்ளி இருக்கீங்களே, சாமி அபரஸ், பள்ளியை கண்டா உடனே அடிச்சிருந்தோம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு எரிவதற்கு உதவி செஞ்சான், நெருப்பு எரியதுக்கு தண்ணி கொண்டு ஊற்றான். எது? பள்ளி. அதனால் பள்ளியை கண்டா அடிச்சிருங்க. அதுவும் பெருமானா சொன்னாங்க, ஒரே அடியில் அடிங்க 100 சவாபு, 2 அடியில் அடிக்காது. ஒரு அடி அடிச்சு துள்ளுற மாதிரி விடாது, ஒரே சப்பும் ஒரே அடி, அதோட உயிர் போயிடணும். அது நபிமாருடைய துரோகம் செஞ்சிச்சு, அதை கூட சிலதான் ஆலோசனை கருணை காட்டுறாங்க. அது ஒரே அடி 4-5 அடி அடிச்சு மெதுவாக அடிச்சு சாவடிக்கூடாது, அதை போட்டு துன்புறுத்தக்கூடாது. நாயை அடிச்சு சாவடிச்சானா, நீ அடிச்ச அடி பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா ஒரே அடி செத்து போயிடும். நீ இப்போ அடிச்சு கால் மேலேயோ கை மேலேயோ வால் மேலேயோ ஏற்றி இருந்துச்சு ஒரு வைக்கல, இந்த நாய் மக்கள் தொந்தரவு கொடுக்குதுன்னு அடிக்க கொல்ல நினைக்கிறேன், ஒரே அடியில் கொண்டுறணும். அது கை மேலே ஏற்றி கால் மேலே ஏற்றி அது துன்புற்று அதே காலை இழுத்து, சில நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலை இழுத்துக்கிட்டே ஒரு கால் இல்லாமல் வேதனையோடு ரத்தம் ஊற்றிக்கிட்டு அதுக்கு கட்டு போட்டுக்கிட்டு, யார் கட்டு போடுவா, இப்போ யார் டாக்டரை கூட்டி போவா, யார் மருத்துவம் செய்வா, அப்படியே சுத்தம். எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்ம கால் உடஞ்சி கட்டு போட்டு நம்ம சரியாக்கிறாங்க 20 நாளில், அப்படி சரியாக வைக்காமல் அப்படியே ரத்தம் ஒழுதுகிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ வேதனை. அது அப்படியே 6 மாதம் சுற்றுச்சுன்னா, அது 6 மாதம் ஜீவிச்சுன்னா எவ்வளோ வேதனை. அதனால் இனிமேல் மரியாதையாக அந்த வேலை செய்யாது. உனக்கு கொல்லணும்னு ஆசை இருந்த கொல்லு, நாய் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது கொல்லணும்னு கொன்று, அதை வேதனைப்படுத்தி கைகாலை அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. எந்த உயிர் பண்ணணும், அது பண்ணியாவே இருக்கணும். நாயும் நஜீஸ் தான், தொட்டா நஜீஸ் தான், நாயும் நஜீஸ் தான். தொட்டா 7 தடவை, வாய்ப்பட்டா 7 தடவை கழுவுன்னு பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாய்க்கு தண்ணி ஊற்றி சொர்க்கம் போயிட்டு வரம்மா. அந்த நாய்க்கு தண்ணி ஊற்றி அந்த நேரத்தில் நாய் வந்துச்சு. ஒருவேளை அது பண்ணி வந்திருந்தா தண்ணி ஊற்றி சொர்க்கம் பெருக்க மாட்டாளா? பண்ணிக்கலாம். அந்த நாய்க்கு மட்டும் சட்டாது, அதுக்கு கீழே கிடையாது. அப்படியே இருக்குது ஹதீஸில். நாய்க்கு கீழே பண்ணி ரொம்ப மோசமானவங்க இருக்கும். அது ஐன் நஜீஸு, திங்கிறதெல்லாம் அதிச்சு அசுத்தம். அது பட்டாவும் நஜீஸு, தொட்டாலே நஜீஸு. அது பன்றி, அது கறியும் ஹராமு. ஆகவே அந்த ஹுக்கும் பன்றிக்கு பொருந்தாது. இப்போ ஒரு பொன்மணி அதே பன்றிக்கு தண்ணி ஊற்றிருப்பாளே, ஆனால் சொர்க்கம் போயிருக்க மாட்டா. அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்கா பேதம்? அப்படி கிடையாது. நாய்க்கு தண்ணி ஊற்றினா சொர்க்கம்னா பன்றிக்கு ஊற்றினாலும் சொர்க்கம் தான். அப்போ அதுவும் நஜீஸு தான் பை, இதுவும் நஜீஸு தான் பை. ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்கும் ஹிதாயை செஞ்சிருக்கான். அல்லாஹ் பன்றிக்கும் ஹிதாயை செஞ்சிருக்கிறான். என்ன பை? நாய்க்கும் ஹிதாயை செஞ்சிருக்கான். ஆத்தா குல்ல ஷையின், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஹல்கஹு, அதான் ஹல்கில் எப்படி இருந்துச்சோ, அல்லாஹ்வுடைய இல்மில் எப்படி இருந்துச்சோ அப்படி அல்லாஹ்வுடைய பரிபூர்ணத்துவமாக அதனுடைய படைப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டான். சும்மா ஹதா, அவர்கள் வாழ்வதற்குண்டான வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். சும்மா ஹதா. அப்ப ஹதா லில் கல்பு, சூரிநாய்க்கும் அல்லாஹ் ஹிதாயத் செஞ்சிருக்கிறான் பை. அதுக்கு என்ன ஹிதாயத் தேவையோ அது ஹிதாயத் செஞ்சிருக்கிறான். பன்றிக்கும் அல்லாஹ் ஹிதாயத் செஞ்சிருக்கான், குரங்குக்கும் ஹிதாயத் செஞ்சிருக்கிறான், வஹாபிகளுக்கு ஹிதாயத் செஞ்சிருக்கிறான். இந்த சைத்தான் பிடிச்சவனுக்கானே தௌஹீத் ஜமாத்துக்காரனும் அவளுக்கு ஹிதாயத் செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. இப்படி விட்டானா தானே, எப்படி விடுவான் அல்லாஹ் தான். எல்லாரும் ஹிதாயத் செஞ்சிருக்கான். அவர்களுக்கு அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க, அல்லாஹ் ஹிதாயத் செஞ்சிருக்கான். என்ன நல்லா சாப்பிட்றாங்கல்ல, அதுவும் ஹிதாயத் தான். அவரவர்களை அல்லாஹ் எப்படி படைத்தானோ அப்படி படைத்து அதிலே உச்சக்கிட்டத்துக்கு கொண்டு போயிடுவான் அல்லாஹ். ரப்புல் ஆலமீன், ஆலமீனுக்கு எல்லாமே அல்லாஹ் ரப்பு. நம்ம நாய்க்குட்டிக்கும் எல்லாம் ரப்பு தாங்க. அதை நாயாக பிறக்க வச்சு நாய்ப்படாத பாடு பட்டு வாழ்ந்து கடைசியில்
அது நாயாக சாக வைக்கிற அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறான் பாருங்க, அதுதான் ரப்புடைய வேலை. ஆடா வாழ வைக்கிறான், மாடா வாழ வைக்கிறான், வஹாபியா வாழ வைக்கிறான், நல்லவனா வாழ வைக்கிறான், நல்ல மூமிங்களா வாழ வைக்கிறான், யார் எப்படியோ அப்படி வாழ வைக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஹிதாயத். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா காஃபிருக்கும் ஹிதாயத் செஞ்சிருக்கான். ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. இப்போ ஹிதாயத் அவர்களுக்கு தான் இருக்கு. அந்த அப்போ அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், நான் தான் செய்ய வைக்கிறேன். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். முதல்ல கேள்வி கேட்டேன் இல்லையா, முக்தார் எந்த விஷயத்தில், மஜ்பூர் எந்த விஷயத்தில், அந்த பாடம் படிக்கணும் நீங்கள். என்னம்மா, எதில் முக்தார் எதில் மஜ்பூர்? கஸ்புலையா ஹல்குலையா மாற்றி சொல்கிறீங்களா? தெரியல. நம்ம ஹல்குல முக்தாரா கஸ்புல் முக்தாராவே? என்ன கஸ்புல் முக்தார்னா அர்த்தம் என்ன? அதான் முக்தார் நம் இஃப்தியார் இருக்கு. ஹல்குல மஜ்பூர் எது முந்தி? ஹல்கு முந்தியா கஸ்பு முந்தியா? கஸ்பு முந்தி. நீ கஸ்பு செஞ்சனே அல்லாஹ் ஹல்கு செஞ்சானா? அல்லாஹ் ஹல்கு செஞ்சனால நீ கஸ்பு செஞ்சீங்களா? இப்போ கஸ்புனா என்ன? அந்த செயலை ஏற்றுக்கிறது என்னம்மா? ஹல்கு செய்ய எப்படி கஸ்பு செய்ய முடியும்? எது முந்தி? கஸ்பு முந்தியா ஹல்கு முந்தியா? அவரை சொல்லுங்க. ஹல்கு முந்தியா கஸ்பு முந்தியா? நீங்க சொல்லு. ஹல்கு முந்தியா கஸ்பு முந்தியா? தூங்குற சொல்லு பாய். எதுக்கு சொல்ல வரேன் என்னம்மா, இந்த பாடங்களை தெளிவர தெரியணும். அதுக்கு நேரங்களை ஒதுக்குங்க. மேல் பாடம் கொஞ்சம் படிங்க. நம்ம படித்த லாயிலாருடைய பாடம் வாழ்நாளும் நமக்கு போதுமானது தான். ஆனால் ஹிலாஃபத்து வாங்கிட்டீங்க, உங்கள்ட்ட நாளைக்கு இப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதுதான் ஹிலாஃபத்து அர்த்தம். இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியாது, லாயிலா இல்லை, அல்லாதான் இட்லி கொடுத்தான், சட்னி கொடுத்தான், சாம்பாரும் கொடுத்துட்டான், அதை கொண்டு தேவையை புரிஞ்சவன் யாரும் இல்லை, இது போதாதா? அப்புறம் வேற என்ன கொடுத்தான்? மதியானம் மீன் கொடுத்தான், இதை கொண்டு தேவையை புரிச்சவன் யாரும் இல்லை, இல்லை அவ்வளோதானுங்களே படம். அப்புறம் கறியும் கொடுத்தாங்க. இது ஒரே நேரத்தில் மீன், கறி, கோழி எங்கே கிடைக்கும்? இது மூணும் கொடுத்தவன் யாரும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா. இதுக்கு மேலே தாலீம் ஒன்றும் கிடையாது. அப்படி போயிடுச்சு ரொம்ப பேருக்கு. எனவே தாலீம்னாவே 3ல் முடிஞ்சிச்சு. எதுங்க? நாஷ்டா, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடுல முடிஞ்சிச்சு. நினச்சிங்களா? அப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்களா? இல்லைன்னா மாட்டிக்கும் பின்னாடி. அந்த சில்சிலா அவுலியாயா போயிடும். இன்னைக்கு என்ன சில்சிலா அவுலியாயின்னு இருக்கா? வெறும் திக்ரு தான், வேற எதுவும் கிடையாது. அது எல்லாமே சில்சிலே அன்பியாகி இருந்துச்சு. அதில் தாலீம் இருந்துச்சு. காலப்போக்கில் தாலீமில் கவனம் செலுத்தாதனால, தாலீமின் பக்கம் கவனம் செலுத்தாமல் தாலீம் இல்லாமலே ஹிலாஃபத்து கொடுத்தனால, ஒரு ஹலீஃபா இருந்தாலும் போதும், அவரை கொண்டு சில்சிலா ஜாரியானா போதும். இல்லை எனக்கு 100 ஹலீஃபா இருந்தால் கொண்டு பெருமைன்னு நினச்சி சில பேர் அப்படி கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு, அந்த சில்சிலா வந்து காலப்போக்கில் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க இல்லாமல், மகான்கள் அவுலியாக்கள் உண்மையான ஷேഖமார சொல்லவா, சில பேர் என்னண்டு தாலீமை பற்றி கவனம் செலுத்துறதில்லை. ஹிதுமை செஞ்சா ஹிலாஃபத்து, சர்க்கார் காசு கொடுத்தா ஹிலாஃபத்து, ஷேഖனை காலம் திட்டா ஹிலாஃபத்து. அரே ஹிலாஃபத்து அதுக்குரிய ஹிலாஃபத்து இல்மு கொடுக்கறது, ஹிலாஃபத்து இஷ்கு கொடுக்கறது. இல்மோ இஷ்க் ரெண்டும் இருக்கணும். வெறும் இஷ்கு மட்டும் இருந்தாலும் அவர்களை கொண்டு சில்சிலா ஜாரி ஆகாது. வெறும் இல்மு மட்டும் இருந்தாலும் சில்சிலா ஜாரி ஆகாது. இஷ்கும் இல்மும் சேர்ந்து இருக்கும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஏன் ஹிலாஃபத்து கொடுத்தான்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, இல்மு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. மலக்களுக்கு இல்லாத இல்மு கொடுத்தான். அந்த இல்முடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவளை ஹிலாஃபத்து கொடுத்தான். அல்லாஹ் தஆலா கொஞ்சமா சில பேருக்கு அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே ஹிலாஃபத்து கொடுத்துட்டான்னா அவங்க இல்மை பின்னாடி கற்றுக்கணும். இல்மின் பக்கம் தவஜ்ஜு செலுத்தணும்.
இல்மு வந்துட்டீங்க, இஷ்கின் பக்கமும் தவதி செலுத்தணும். இல்மு மட்டும் உச்சகட்டமாக கற்றுக்கிட்டாரு, அவருக்கு ஹிலாஃபத்துக்கு தகுதியற்றவர் இஷ்கு இல்லைன்னா. என் ஷேഖ് நான் சொல்லுவாங்க, சர்க்கார் நான் சொல்லுவாங்க, வெறும் இல்மு மட்டும் கற்றுக்கிட்டான் அவன் பேர் என்ன சொல்கிறது சரியக்கபத்து பாஷையில்? ஷேக்கிட்ட வந்து எல்லா பாடமும் கற்று கரைச்சி குடிச்சிட்டான், அவனுக்கு என்ன சரியக்கபத்து பாஷைன்னு சொல்கிறது அவன் பேர்? சொல்லு பாய். சாலிக்கே மஹஸ், அவன் பேர் என்ன? சாலிக்கே மஹஸ், வெறும் சாலிக். ஷேഖுன்னு ரொம்ப ஆஷிக், அடிச்சு போட்டாலும் இஷாரா சொல்லு வாயில் வர மாட்டேங்குது. தரீக்கு தக்குவான்னு தெரிய மாட்டேங்குது, சரிய தக்குவா தெரிய மாட்டேங்குது. ஆனால் சம்பாதிக்கிறதுலாம் ஷேக்கிட்ட தான் கூட்டுறான், ராவா போல ஷேக்குடைய காலடியிலே கிடக்குறான், ஃபிதாவாகிறான். இப்போ அவர் பேர் என்ன சொல்கிறது? மஜ்தூபே மஹஸ், மஜ்தூபே மஹஸ், வெறும் மஜ்தூப். இவரை கொண்டும் ஹிதாயத்து கிடைக்காது, அவரை கொண்டும் ஹிதாயத்து கிடைக்காது. எஜமான் சொல்லுவாங்க, நாம் எப்படி இருக்கணும்? சாலிக்கே மஜ்தூபாக இருக்கும், அது மஜ்தூபே சாலிக்காக இருக்கும். சாலிக் மஜ்தூப் என்ன? ஷேக்கிட்ட கொஞ்சமாக இல்மு பத்துக்குவார், அப்புறம் அதன் அடிப்படையில் கொஞ்சமாக இஷ்கை வளர்த்துக்குவார். மஜ்தூப் சாலிக் சில பேர் முதல் ஜஸ்பா ஆயிடுவாங்க, ஷேக்கின் மீது காதல் வந்துடும், அப்புறம் ஷேக்கிட்ட கொஞ்சமாக இல்மும் கற்றுக்குவாங்க. ரெண்டு வகையிலும் இருக்கும். ரெண்டும் இல்லாமல் வெறும் மஜ்தூபட்டு இருந்தாலும் அவரால் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை. வெறும் சாலிக்கா மட்டும் இருந்தாலும் அவரை கொண்டு எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை. வெறும் சாலிக்கு உதாரணம் யார் தெரியுமா? சொல்லுங்க யாரு? இல்மு மட்டும் கற்றுக்கொண்ட இஷ்கு இல்லாத வெறும் சாலிக்கு உதாரணம் யாரு? சைத்தான், 1 நம்பர் சைத்தான். எல்லா இல்மும் ஒன்று இருந்துச்சு, ஆனால் இஷ்கு இல்லை, அல்லாவுடைய காதல் இல்லை அவன்கிட்ட. அதனால சூஃபியாக்கள்கிட்ட ரெண்டுமே சேர்ந்து கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம மேல் பாடங்கள் குர்ஆன்லேருந்து ஹதீஸ்ன்னு சொல்லும் போது விளங்கும். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத்துடைய ஆயத்துக்கு ஷரஹு செய்யணுமா இருந்தால் நீ கஸ்ப ஃபேல ஹல்க ஃபேல முதல்ல விளங்கும், அதை விளங்கு, அப்புறமே ஆயத்துக்கு விளங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அல்லாஹ் சொல்ல கஸ்பு இவன் செஞ்சான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஹல்க அல்லாஹ் செய்கிறான், கஸ்பு யார் செய்கிறா? கஸ்பு யார் செய்கிறா? அப்போ அதே ரப்பு சொல்கிறான் இவன் கஸ்பு செஞ்சதுக்கு நான் தான் பொறுப்புதாரி. அது எப்படி? கஸ்புக்கு யார் பொறுப்புதாரி? மனுஷன். ஹல்கு யார் பொறுப்புதாரி? அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், நஃப்ஸு கஸ்பு செஞ்சதே அதுக்கு வாலி, அதுக்கு பொறுப்புதாரியே நான் தான். காயிமுனுக்கு வாலின்னு அர்த்தம் தர்ஜமா செய்வாங்க, எடுத்து பாருங்க. தமிழ் தர்ஜமா எடுத்துவாங்க, பொறுப்புதாரின்னு போட்டிருப்பாங்க. அரபியில் இப்போ தான் வாலின்னு போட்டிருப்பாங்க, பொறுப்புதாரி. அது எப்படி அல்லாஹ் பொறுப்புதாரியாக முடியும்? பொறுப்பு ஒரு ஆயத்து அல்லாஹ் தஆலா லஹாமா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், மனிதன் எதை செய்து தன் நன்மை செய்தானோ அதுக்கும் அவன் தான் பொறுப்புதாரி, எதை தீமை செய்தானோ அதுக்கும் அவன் தான் பொறுப்புதாரின்ட்டான் அல்லாஹ் தஆலா. மனுஷன் பக்கம் தாங்க பொறுப்புதாரின்ட்டான். இப்போ அல்லாஹ் ரெண்டினுக்கும் யார் பொறுப்புதாரின்ட்டான்? ஹக்க பொறுப்புதாரிங்கிறான், தன்னைத்தான் பொறுப்புதாரிங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த பாடங்களை விளங்கும். ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு நீங்கள் அப்புறமேல் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இவன் கஸ்பு செஞ்சானே இதுக்கு பேர் இக்திசா. இக்திசாவுடைய அடிப்படையில் கஸ்பு செஞ்சாங்க, அறிஞ்சுங்களா? இதுக்கு பேர் சிர்வ கதர். அந்த இக்திசாவில் முக்தசி யாரு? அந்த இக்திசாவை பேஜாயில ஜாயில்னு நிஜமாக சொல்லுவாங்க. முக்ததி இக்திசா இருக்கு, அது அல்லாவும் படைக்கல, இவனும் பொறுப்புதாரி இல்லை. அது ரப்பே இதுக்கு நானும் அதை விரும்பலைன்னு ஒத்துட்டு நவுத்திட்டான். அதை இக்திசா வெளியே கொண்டு வந்தது அவன் தானே, அதனால பிமா கசபத்துக்கு நான் தான் பொறுப்புதாரிங்கிறான் அல்லாஹ். ஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், இவன் செஞ்ச கஸ்புக்கும் அவன் தான் பொறுப்புதாரிங்கிறான் அல்லாஹ். ஏன்னா அவன் கொண்டு வராமல் இவன் கஸ்பும் செய்ய முடியாதுங்க. இதை ஒருத்தன் விளங்கிட்டான் இந்த பாடத்தை, அப்படியே இதுக்கும் கஸ்பு, நான் கஸ்பு செஞ்சேன், நான் என் நன்மையும் என் பக்கம் சேர்க்க முடியாது, தீமையும் என் பக்கம் சேர்க்க முடியாது, நான் நாஃபியும் இல்லை தாரும் இல்லை, நான் ஃபாயிலும் இல்லை நான் ஆமிலும் இல்லை, ஒதுங்கிட்டேன் எல்லாரும் ஒதுங்கிங்க, அல்ல ரெண்டுமே இல்லாமல் கொண்டு போயிடும் உங்களை எல்லாத்துக்கும். அவன் கூவத்தை கொண்டு கஸ்பு செஞ்சுக்குங்க, உங்கள் தலையில் போட்டுக்காதுங்க. நன்மை நடந்தால் தான் தலையில் போட்டுக்கிறது, பாவம் நடந்தால் இன்னும் தலையில் போகிறோம் வச்சுக்க வேணாம். ரெண்டையுமே ஹக்கின் பக்கம் ஒப்படைச்சிருங்க. நீ வெறும் சூரத்தும் ஆயிரு, வெறும் ஷக்கில் ஆயிரு, வெறும் உருவம் ஆயிரு, இல்லாமல் ஆயிரு, அவன் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவான் அல்லாஹ் ஜல்ல ஷான். அவள் சிருஷ்டிகளை சூஃபியாக்கள் எந்த மட்டத்தில் பார்க்குறாங்க? உயர் மட்டத்தில் பார்க்குறாங்க. நம்ம எல்லாமே அவன் தான் ஃபாயிலாக தெரியுது அவங்களுக்கு. சொன்ன உதாரணம் சொன்னேன்லம்மா, கட்டிடத்தை கீழ் மட்டத்தில் அவன் பேசிக்குவான், அதுக்கு அடுத்த மட்டத்தில் அவன் பேசிக்குவான், மேல் மட்டத்தில் உயர்ந்த மட்டத்தில் போய்ட்டு நான் யார் கட்டினதுன்னு பேசிக்குவான்.
அதோட இன்னும் தாண்டிடு. ஏன் நீ இன்னும் முதல்வர் கட்டினாரா, மத்திய அரசா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இந்த கவர்மெண்ட், இதையும் தாண்டி மேலே போயிரு. இது எல்லாவற்றையும் இயக்குபவன் மௌலாஹி மௌலா. அவன் தான் அத்தனையும் இயக்குறான். அவன் ஆளாமல் நடக்கிறான். விளைஞ்சா இல்லைங்களா? சிந்தனை அன்பும் கொண்டு போயிடும். இது இங்கிருந்து நகர்ந்தது, இங்கே வச்சிருந்தேன். இது பேர் என்ன? தஸ்பீஹ் மிஷின். தஸ்பீஹ் மிஷின் இங்கிருந்து நகர் கை கிட்டுமா, இங்கே வந்தது. எப்படிங்க அது அங்கே போச்சு? தானா போச்சா? மிஷின் எப்படி நடந்துச்சு? எப்படி போச்சு? கை இது தானா போல. இந்த கைப்பிடி இருக்கே, இந்த மிஷின் கைப்பிடியோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. கைப்பிடி தான் இந்த விரல் தூக்கிட்டு போய் வச்சிச்சு. அப்போ அந்த மிஷினும் போயிடுச்சு. இப்போ மிஷின் நகர்ந்ததுக்கு காரணம் கைப்பிடி. கைப்பிடி நகர்த்துறது எது? கை. இந்த கை தான் அதை கொண்டு போய் நகர்த்துச்சு. அப்போ அது பொறுப்புதாரி, செயல் பொறுப்புதாரி எங்கே போயிடுது? கைக்கு போயிடுது. கை அதை எப்படி நகர்த்துச்சு? தானாக நகர்த்துமா? அதை கையை வேலை செய்ய வச்சது எதுங்க? நரம்பு. நரம்பு தான் இயக்குது, இழுத்து கொண்டு வந்துச்சு. நரம்பை இயக்குறது எது? டாக்டர் சாப்பிடுங்க சொல்லுங்கள். நரம்பை இயக்குறது எது? நரம்பு. உடல் ரீதியா மூளை. இப்போ மூளை தான் அந்த உத்தரவு போட்டு அது இங்கே கொண்டு வந்துச்சு. இந்த மூளை இயக்குறது எது? அந்த உத்தரவு போட வச்சது எது? மௌலா. அடுத்த கட்டத்துக்கு போகுமா? மூளை எப்படி தானே வேலை செய்யும்? விளங்குச்சா இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு செயல்களுக்கும் மூலமாக இருந்து அதை செயல்பட வைப்பது யாருங்க? சூஃபியாக்கள். இன்னும் கொஞ்சம் மேலே பாடத்துக்கு போங்க, கீழே பாடத்தில் நிற்காதீங்க, மேலே போயிட்டே இருங்க, மேலே போயிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஃபாயில் ஹக்கீக்கி அல்லாங்கிற செயல் சிந்தனை பக்கம் நீங்கள் வந்துருங்கிற. ஹைரோ ஷர் அவன்கிட்ட தான் வருது. அதை பார்த்துட்டா கல்பு நிதர்சனமாயிரும், நிதானமாயிரும் கல்பு. ஒரு தீமை வந்து சேர்ந்தால் துள்ளாது, மயங்காது, அதிர்ச்சி அடையாது. ஒரு நன்மை வந்து சேர்ந்தாலும் ஆனந்த பரவசம் அடையாது. நீ கைலா தசு அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை கண்டு கை சேதப்படவும் மாட்டார். வலா தஃபரஹு பிமா ஆத்தாக்கும், உங்களுக்கு வந்த நேமத்துகளை கண்டு துள்ளவும் மாட்டார்கள். அது ரெண்டுமே அவனுக்கு சமமாக ஆயிடும். குர்ஆன் சொல்லுது பை ஒரு நிலையை பற்றி எல்லாத்துக்கும். அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை அறியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த ஹால அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.